நன்றி, வணக்கம். கேப்டன் டிவி நேயர்களுக்கு என் நண்பர்கள வணக்கம். அதாவது அஜித் சார் கூட நாங்கள் தலைன்னு எல்லார் மாதிரியும் அன்பாக தான் கூடுவோம். அந்த அஜித் சார் கூட அட்டகாசம் அப்படிங்கிற படத்தில் ஒரு 15 நாள் அவர் கூட இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடச்சிது. அந்த அட்டகாசம் படத்தில் 2 ஒன்றா நடித்தோம். அப்போ ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஆஃபீஸ் பாய்க்கும் நம்ம அஜித் சாருக்கும் ஒரு பழக்கம். அப்போ அந்த ஆஃபீஸ் பாய் தீக்குச்சி வச்சு காதில் குடஞ்சி காதில் ஓட்டை விழுந்து புண்ணாயிட்டு. அதான் டாக்டர்கிட்ட காட்டியிருக்கான். அவர் சொன்னார், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 30,000 இருந்தால் தான் இதுக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியும் அப்படின்ட்டான். உடனே இந்த பேர் நமக்கு லைஃப் போச்சு, இனி நம்ம என்னடா செய்யண்டு அழுதுகிட்டே இருந்திருக்கான். அப்போ ஒரு நாள் யோசிச்சிருக்கான், 15 வருஷத்துக்கு முன்னால் நம்ம அஜித் சார் நம்ம மேலே பாசமாக இருப்பார், ஏதோ ஒரு கம்பெனியில் பழக்கம், அப்போ அஜித் சாரை பார்ப்போமே அப்படின்ட்டு அந்த பேர் நேரடியாக அட்டாசம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டான். அந்த பையனை பார்த்த உடனே அஜித் சார், என்னடா நீ பார்க்க வரல நீ அப்படின்ட்டு தோளில் தட்டு அப்படி சிரிச்சுக்கிட்டு இருந்தார். உடனே அவன்கிட்ட என்ன விஷயம்னு கேட்டார். அவன் மேட்டர் சொன்னான், இப்படி காலை ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு. உடனே அந்த டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்டார் அஜித் சார். அப்போ டாக்டர் சொன்னார், ஆமாம் 30,000 வேணும் அப்படின்னு. உடனே அஜித் சார் மேனேஜர் ஃபோன் பண்ணுறாரு, செக் எடுத்துகிட்டு நீங்கள் உடனே எங்கே வாங்க, 50,000 போட்டு செக் எடுத்துகிட்டு உடனே ஸ்பாட்டுக்கு வாங்கணும். உடனே மேனேஜர் வந்தார், 50,000 செக்கில் கழுத்து போட்டு அந்த பையன்கிட்ட கொடுத்து போய் டாக்டரை பார்த்து கொணாந்துக்கு நீ வீட்டு பேர் கொணாந்து பேர் வீட்டு போயிட்டு நான் சொன்னதுக்கப்புறம் நீ சென்னைக்கு வரணும் அப்படின்ட்டு இந்த அஜித் சார் அனுப்பி வச்சார். என்ன எதுக்கு சொல்கிறாருன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 5,000 கொடுத்தா போதும், இல்லை 10 பேர் வருமா அப்படிமா. அந்த 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 உலகத்தில் அஜித் சார் 50,000 கொடுத்து யாருக்கும் தெரியாதுங்க, அப்படி தங்கமான மனுஷன் கட்டலா. அதாவது சினிமா உலகத்தில் ஒரு 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 ரியலான நாடு, ரொம்ப நேர்மையான நாடு, ரொம்ப தங்கமான மனுஷன். தாய்வழி இல்லை, என்னை நானே சிகரத்தில் வைத்தேன், அதனால் உனக்கு என்ன? தாயின் கருவில் வளரும் குழந்தை 7ஆம் மாதம் இதயம் துடிக்கும், 5 மாதத்தில் இதயம் துடித்தேன், அதனால் உனக்கு என்ன? இவன் கொண்ட நெருப்போ குறையவில்லை, நெருப்பென்று தலைகிழ எரிவதில்லை, மலைகளின் தலையோ துணிவதில்லை, மனமுள்ள மனிதன் அழிவதில்லை. நீ என்ன உருகும் பனிமலை, நான் தானே எரிமலை.